யாக்கோபு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 17, 18 வசனங்களை நாம் பார்க்கிறோம். எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர்தாம். அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழையில்லாது போயிற்று. மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. உருக்கமான ஜெபம் என்றால் என்ன? அது வெறும் சில நிமிட ஜெபம் அல்ல, அது பதில் கிடைக்கும் வரை ஜெபித்த ஜெபம். அரசர்கள் முதல் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் தம் ஊழியனை 7 முறை கடலை நோக்கி அனுப்பினார். சிறிய மேகம் தோன்றும் வரை காத்திருந்தார். அதாவது பதில் உறுதியாகும் வரை அவர் ஜெபத்தில் நிலைத்திருந்தார். இது கடவுளை கட்டாயப்படுத்தும் முயற்சி அல்ல, விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கும் ஜெபம். நாம் சில நேரம் 1 நிமிடம், 5 நிமிடம், 15 நிமிடம் அல்லது 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம். பதில் தாமதமானால் கைவிடுகிறோம். ஆனால் எலியா தமக்கு பதில் கிடைக்கும் வரை விசுவாசத்தோடு ஜெபித்தார். எலியாவா? அவர்தான் இறைவாக்கினரே. அவரது குரலுக்கு இறைவன் செவிமடுப்பார் என்று நாம் எண்ணக்கூடாது என்பதற்காகத்தான் யாக்கோபு கூறுகிறார், எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர்தான். அவருக்கு உணர்ச்சிகள் இருந்தன, விரக்தி இருந்தது, ஆனால் கைவிடாத ஜெபம் இருந்தது. அதனால் தான் வானம் திறந்தது, நிலம் விளைந்தது. நிலைத்த ஜெபம், இறைவனின் விருப்பத்தோடு இணைந்த ஜெபம் எப்போதும் வீண் போகாது.